அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன என்பது குறித்து முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வக்ரகதியில் அமர்ந்திருந்த சனி பகவான் நேர்கதியில் செல்ல ஆரம்பிப்பதால தாஷ்டக தோஷத்தின் சாயை உங்கள் மீது பட இருக்குதுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சல் தேவைப்பட இருக்குதுங்க. குறிப்பா இந்த நவம்பர் மாதம் சுக்கிரன் சாதகமாக உங்களுக்கு மாற இருக்கிறாரு. குரு மேஷத்தில் வக்ரகதியில் இருப்பதால பூர்வ ராசி பலனை தான் அளித்தருள்வாருங்க. இதனால் குடும்பத்தில் நிம்மதி நிலவுங்க. உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகள், கருவுற்று இருக்கும் பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட இருக்குதுங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் அசதியை ஏற்படுத்துங்க. இந்த மாதத்தினுடைய 3வது வாரத்தில் எளிய சிகிச்சை தேவைப்படக்கூடுங்க. இப்போ உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும், உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதையும் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. விருச்சிக ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வரனை பற்றி தீர விசாரித்து ஆலோசித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிக மிக நல்லதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அவரவரது ஜனன கால ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தால் இதனை உறுதி செய்ய முடியுங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எதிர்பாராத முன்னேற்றம் பணவரவாய் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க. பண்டிகை தினங்கள் இருப்பதால குடும்பத்தாருடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த நவம்பர் மாதம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் 6ஆம் தேதியிலிருந்து நேர்கதியில் செல்ல ஆரம்பிப்பதால அர்த்தாக தோஷம் ஏற்படுதுங்க. பணிகள் நிமித்தமாக வெளியூர் பயணங்களும் கூடுதல் பொறுப்புகளும் ஏற்படுங்க. சில தருணங்கள்ல மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது. சக ஊழியர்கள் மறைமுக தொல்லைகள் வேதனையை தருங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அடிக்கடி விடுப்பில் செல்வதால ரிமார்க்குகள் உங்களுடைய எதிர்காலனை பாதிக்குங்க. அதே மாதிரி இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு ஆதரவாக அமைஞ்சிருக்குதுங்க. விற்பனைகள் மந்த நிலையில் உருவாகுங்க. சந்தை நிலவரம் இந்த மாதத்தில் கவலை ஏற்படுத்துங்க. லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இருந்தாலும் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்து கொள்வாருங்க. அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல உங்களுக்கு அனுகூலமாக சுக்கிரன் மாற இருக்கிறாருங்க. இதனால புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை கண்டிப்பாக ஒத்தி போடுங்க. இந்த மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் நிதி நெருக்கடி சற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிதி நிறுவனங்களுக்கு பின்னால் ஓட வேண்டி இருக்குங்க. இருந்தாலும்
பின்னால் இருந்தாலும் அவற்றின் ஆதரவு கிடைப்பது என்பது மிகவும் கடினம் தாங்க. சக கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் பிரச்சனைகள் உண்டாகலாம். முன்பணமின்றி சரக்குகளை அனுப்ப வேண்டாங்க. எல்லா விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது. ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முதல் 2 வாரங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. முக்கியமாக பண நெருக்கடி கவலை அளிக்குங்க. திருமணமாகியுள்ள நடிகர் நடிகைகளுக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இல்லையெனில் விவாகரத்தில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க. அதே மாதிரி ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு என்பதால இதன் காரணமாக வருமானம் உயர இருக்குதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே இந்த மாதத்தின் முதல் பாதி உங்களுக்கு எந்தவித நன்மையையும் அளிக்கக்கூடிய நிலையில் கிரக சஞ்சார நிலைகள் அமையவில்லைங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் சுபபலம் பெற்றுவதால கட்சி நிலை பற்றிய கவலை குறையுங்க. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள்ல சாதகமான போக்கு தென்படுங்க. செல்வாக்குள்ள அரசியல் கட்சி ஒன்றிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வர இருக்குது. யோசித்து நிதானித்து செயல்படுத்துவது நல்லது. ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரும் வித்யாஸ்தானமும் பலம் குறைந்திருக்குதுங்க இந்த மாதம் முழுவதுமே. ஆதலால் படிப்பில் கவனம் குறையுங்க. கூட நட்பின் காரணமாக மனதில் தவறான எண்ணங்களும் சம்பளங்களும் ஏற்படக்கூடும். தினமும் காலையிலோ அல்லது மாலையிலேயோ ஒரு முறை அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வருவது அளவற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் சாதாரணமான ஒரு மாதமா தான் இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு விளைச்சல் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு கை கொடுக்காதுங்க. விலை பொருட்களுக்கு குறைந்த விலையிலேயே கிடைப்பதால லாபமும் குறைய இருக்குதுங்க. பழைய கடன்கள் கவலை அளிக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிக பணம் செலவாகுங்க. இருந்தாலும் இலவச மருத்துவம் கிடைப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளுக்கு மிகவும் சாதாரணமான ஒரு மாதமாக தான் இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. சனி பகவான் கும்பத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்திருப்பதால அர்த்தாஷ்டக தோஷத்தினுடைய சாயை அதாவது நிழல் உங்கள் மேல் படுதுங்க. அது உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்குங்க. பிரச்சனைகளாகவும் மாறும். இதற்கு பரிகாரம் மிக மிக அவசியங்க. கூடுமான வரைக்கும் விருச்சிக ராசினியர்கள் இந்த நவம்பர் மாதத்துல உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அவசியங்க. சிக்கனமாக செலவு செய்யுங்க. எதிர்காலத்திற்கென்று சற்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நரசிம்ம பெருமான் அருள் பாலிக்கும் திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் மிக நல்ல பலன் கிடைக்குங்க. கோவிலுக்கு செல்கையில் அகல் விளக்கையும் பசுனை அல்லது நல்லெண்ணெய் எடுத்து செல்லுங்க. சென்று தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.